ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு சூப்பரான ஒரு பஃப் ஸ்லீவ் டிசைன் தான் ஸ்டிச் பண்ண போகிறேன். ஆக்சுவலாக இந்த சாரீ வந்து ப்ளைனாக இருக்கும், கீழே ஒரு லேஸ் பார்டர் மட்டும் இருக்கிற மாதிரி இருக்கும். அதில் வந்து நான் ஒரு சேம் கலராக இருக்கிறதுனால அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தைக்கலான்னு சொல்லிவிட்டு ஸ்லீவ் மட்டும் பஃப் ஸ்லீவ் வச்சு ஸ்டிச் பண்ணுறேன். கஸ்டமரும் நெக்கு வந்து எந்த டிசைனும் வேணாக்கா ஸ்லீவ் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஸ்டிச் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. கீழே வந்து லேஸ் இருக்கிறதுனால நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, அவங்க 3/4 ஸ்லீவ் தான் கேட்டாங்க, எல்போ ஸ்லீவ் தான் கேட்டாங்க. அதுக்கு வந்து நான் பஃப் ஸ்லீவ் வச்சுட்டு அந்த கீழே வந்து அந்த லேஸ் பார்டர் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சிட்டேன். இது வந்து ஒரு ஃபேன்சியான சாரீ தான், பட் வந்து சேம் கலரும் சாரியும் ப்ளவுஸும் ஒரே மாதிரி இருக்கும். அதனால் நான் இந்த டிஃப்ரெண்ட் வந்து கொடுத்துருக்கேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி வந்து ப்ளவுஸ் பேட்டர்ன் தைக்கும்போது நல்லா இருக்கும். என்னோடய சேனலில் வந்து நிறைய இனிமேல் வந்து வீடியோஸ் நான் கண்டிப்பாக போடுறேன். எனக்கு வந்து ஒரு பர்சனலாக கொஞ்சம் டைம் தேவைப்பட்டது. நான் கண்டிப்பாக அது வந்து என்னோடய லைஃப்பில் ஒரு முக்கியமான சம்பவம் தான். கண்டிப்பாக நான் வந்து நெக்ஸ்ட் வர வீடியோவில் நான் கண்டிப்பாக அது என்னன்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு சொல்கிறேன். அதனாலேயே நான் நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்காக எடுத்து வச்சுருக்கேன். எடுத்து வச்சியும் போட முடியல. நான் அந்த ரீசன் சொன்னதுக்கப்புறம் என்னோடய ஃபீலிங்ஸை வந்து நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. அதுதான் இனிமேல் வந்து நிறைய ப்ளவுஸ் டிசைன்ஸ் வந்து நான் உங்களுக்காக ஸ்டிச் பண்ணி போட போகிறேன். அதுவும் இல்லாமல் ஆல்மோஸ்ட் என்னோடய ட்ரீம்னே சொல்லலாம். அந்த ட்ரீம் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 80% வந்து சக்சீட் ஆகிடுச்சு. மிச்சம் ஒரு 20% மட்டும் கொஞ்சம் பேலன்ஸ் இருக்குது. அது என்னன்னு சொல்லிட்டு நான் கண்டிப்பாக வர வீடியோஸில் வந்து ஒரு நாள் வந்து நான் ரிவீல் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வந்து ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு வந்து அந்த ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு எனக்கு ஒரு 1 hour ஆச்சுன்னு தான் நான் எடுத்துக்கிட்டேன். இது வந்து நான் சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி. நான் வந்து என்ன மிஷின் தைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஜாக் A to B தான் நான் ஸ்டிச் பண்ணுறேன். நான் இந்த மிஷின் எடுத்து கூட 2 years ஆகிடுச்சி. இது வந்து நல்லா இருக்குது. அதுவும் எப்படி சொல்கிறேன்னா, நிறைய பேர் வந்து நிறைய ஒரு 5-6 ப்ளவுஸ் மேலே ஒரு நாளைக்கு தைக்கணுன்னா, ஒரு 10 ப்ளவுஸாக தைக்கணுன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி இண்டஸ்ட்ரியல் மிஷின் இருந்தால் நம்மளுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும்னு சொல்லிவிட்டு மோஸ்ட்லி இந்த மாதிரி ப்ளவுஸ் வந்து இந்த மிஷின் வந்து எடுப்பாங்க. நானும் அதே பர்பஸ்க்காக தான் எடுத்தேன். பட் வந்து எனக்கு ஸ்மூத்தாக இருக்கணும், சவுண்ட் இல்லாமல் இருக்கணும் அப்படின்ற மாதிரி தான் எடுத்தேன். எனக்கு நல்லா தான் இருக்குது. பட் எனக்கு சவுண்டு வந்து நார்மல் மிஷினை விட இது வந்து கொஞ்சம் பரவாயில்ல, நல்லா தான் இருக்குது. ப்ளவுஸ் வந்து சீக்கிரமாக தைக்கணும் அப்படின்றதுக்காக நான் வந்து இந்த மிஷின் வந்து எடுத்தேன். நம்ம வந்து ஸ்டிச் பண்ணால் சீக்கிரமாக முடியும். ஒரு 3/4 மணி நேரத்துலேயே ஒரு லைனிங் ப்ளவுஸ் வந்து எந்த ஒரு டிசைன் இல்லைன்னா நம்ம ஸ்டிச் பண்ணிடலாம். ஏதாவது ஸ்லீவுக்கு வந்து எதாவது டிசைன் இருக்குது அப்படின்னா மட்டும்தான் நம்மளுக்கு 1 hour ஆகும். நான் வந்து ஒரு 1 hourல இந்த ப்ளவுஸ் வந்து ஃபினிஷ் பண்ணிட்டேன். லைனிங் ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு வந்து நம்மளுக்கு ஆர்டினரியாக தைக்கணுன்னா ஒரு 3/4 மணி நேரம் போதும். டிசைன் வச்சு தைக்கிறதுனால மட்டும்தான் ஒரு 1 hour ஆகும். கண்டிப்பாக நான் அடுத்தடுத்து வர வீடியோஸில் வந்து உங்களுக்கு நிறைய வீடியோஸ் வந்து நான் போடுறேன். இப்போ வந்து இந்த சாரியோட ப்ளவுஸை வந்து எப்படி ஸ்டிச் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். நார்மல் எல்போ ஸ்லீவ் தான். அதை வந்து நான் கொஞ்சம் கட் பண்ணிக்கிட்டேன். அந்த பார்டர் வர்ற இடத்துல மட்டும் பாதியாக கட் பண்ணிவிட்டு அப்புறம் நார்மல் ஸ்லீவ் தான் வச்சுருக்கேன். நார்மல் ஸ்லீவ்லேயே துணி வந்து கம்மியாக இருக்கிறதுனால நான் எந்த மாதிரி பஃப் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் ப்ளவுஸோட கிளாத்தில் மட்டும் பஃப் வர்ற மாதிரியும் லைனிங்கில் வந்து பஃப் இல்லாமல் வர்ற மாதிரியும் தான் நான் வந்து ஸ்டிச் பண்ணலான்னு சொல்லிட்டு முடிவு எடுத்திருக்கேன். நம்ம வந்து இந்த ஸ்லீவ் வந்து ஸ்ப்ளிட் பண்ணும்போது பிரிக்கும்போது எல்போ ஸ்லீவ் வந்து கொஞ்சம் பாதியாக ஒரு 4 inch அளவுக்கு வந்து அந்த பார்டர் அளவை நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். தனியாக அந்த பார்டர் மட்டும் அட்டாச் பண்ணுறதுக்கு மேலே மட்டும் நம்ம வந்து பஃப் ஸ்லீவ் வந்து தைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி வந்து நிறைய கிளாத் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு சூப்பராக இருக்கும் இந்த பஃப்பு. பட் வந்து இந்த சாரியில் வந்து ப்ளவுஸோட கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது ப்ளவுஸு. அதனால் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, அந்த கீழே போர்ஷன் மட்டும் நான் இந்த மாதிரி லேஸ் வச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டு மேலே மட்டும் லைனிங் கிளாத்தில் வந்து பஃப் இல்லாமல் மெயின் கிளாத்தில் மட்டும் நான் பஃப் கொடுத்துருக்கேன். அந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். நம்ம எப்போவுமே டைலர்ஸாக இருக்கும்போது டிஃப்ரெண்ட் எப்படி வருதோ அது மாதிரியே தகுந்த மாதிரியே நம்ம ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு பழகிக்கணும். இந்த துணி பத்தலை, இதில் பஃப் வருமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எந்த கஸ்டமரையும் முடியாதுன்னு சொல்லி அனுப்பக்கூடாது. பஃப் ஸ்லீவ் தான் வேணும், ஆனால் இந்த மாதிரி தைக்கணுன்னா இவ்வளோ துணி வேணும், இதிலே உங்களுக்கு வேணும்னா இந்த மாதிரி தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் அவங்களுக்கு. நம்ம வந்து நிறைய
கிளாத்தில் வைக்கும்போது பஃப் வந்து நல்லா இருக்கும். பட் வந்து இதில் கொஞ்சம் துணி கம்மியாக இருக்குக்கா, நான் சென்டர் பார்ட்டில் மட்டும் பஃப் வர மாதிரி வைக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். சரி ஓகே, உங்களுக்கு எப்படி இருக்கோ அப்படி தைச்சி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, மேலே மட்டும் கொஞ்சம் பஃப் வர மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்கேன். ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த ப்ளவுஸ் வந்து சிம்பிளாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் வந்து வியர் பண்ணி பார்க்கும்போது சூப்பராக இருந்துச்சு. அந்த சாரீக்கும் அந்த ப்ளவுஸ்க்கும் ஃபிட்டிங் வந்து செமையாக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி சாரீஸ் வந்து ப்ளவுஸ் வந்து தைக்கிறதுக்கு உங்ககிட்ட வந்தால் நார்மலாக தைக்காமல் இந்த மாதிரி ஸ்லீவ்லேயாவது டிஃப்ரெண்ட் கொடுத்து நீங்கள் ஸ்டிச் பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். இந்த பார்டர் வந்து நான் இந்த மாதிரி தான் ரெடி பண்ணிக்கிட்டேன். 4 இன்ச் அளவுக்கு கட் பண்ணிவிட்டு மேலே ஒரு 1/2 இன்ச்சு போகிற மாதிரியும் கீழே ஒரு 1/2 இன்ச்சு போகிற மாதிரியும் கட் பண்ணிட்டேன். கரெக்டாக ஒரு 4 இன்ச்சு மட்டும் நம்மளுக்கு கரெக்டாக வர்ற மாதிரி ஸ்டிச் பண்ணியிருக்கேன். அப்போ ஸ்டிச்சிங்க்கு வந்து 1 இன்ச் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. 4 + 1 5 அந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணி இந்த மாதிரி ஸ்லீவ் வந்து தைங்க, சூப்பராக இருக்கும். ப்ளவுஸ் வந்து லைனிங் ப்ளவுஸ் தைக்கணுன்னா நம்மளுக்கு கொஞ்சம் குயிக்காக வந்து தைக்கலாம். எப்படின்னாக்கா நம்மளை டிஸ்ட்ராக்ட் பண்ணுற மாதிரி விஷயம் எதுவும் இல்லாமல் நம்ம வந்து சீக்கிரமாக தைக்கலாம். அந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். மொபைல் பார்த்துட்டு அப்புறம் டிவி பார்த்துட்டு அந்த மாதிரி தைக்கும்போது நம்மளுக்கு 1 மணி நேரம் தைக்க வேண்டிய ப்ளவுஸ் வந்து 2 மணி நேரம் 3 மணி நேரம் கூட ஆகிடும். நம்ம அதை பார்க்குற இன்ட்ரெஸ்ட்டில் நம்ம எவ்வளோ நேரம் வந்து தைக்கிறோம், எப்படி தைக்கிறோன்றது நம்மளுக்கு தெரியாமல் போயிடும். அதனால் நீங்கள் மோஸ்ட்லி வந்து ப்ளவுஸ் தைக்கும்போது டிவி பார்க்குறதும் அப்படி மொபைல் பார்க்குறதும் அவாய்ட் பண்ணிவிட்டு நீங்கள் தைங்க. நம்மளுக்கு ஃபினிஷிங்கும் நீட்டாக இருக்கும், சீக்கிரமாகவும் முடிச்சிடலாம். நிறைய ப்ளவுஸ் வந்து நான் இந்த மாதிரி தான் தைச்சிருக்கேன். நிறைய ப்ளவுஸ் வீடியோஸ் வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். கண்டிப்பாக நான் வர வீடியோஸில் வந்து கண்டிப்பாக நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். உங்களுக்கு என்ன மாதிரி ப்ளவுஸ் டிசைன்ஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது வந்து ப்ளவுஸ் கட் பண்ணிவிட்டு மீந்த துணி இவ்வளோ தான் இருக்குது. இதில் வந்து நான் வந்து ஸ்லீவ் வந்து ஸ்டிச் பண்ணலான்னு இருக்கேன். பாருங்கள், சென்டர் பாயிண்ட்டை 2ஆக மடித்து சென்டர் பாயிண்ட்டை வந்து இந்த அளவுக்கு நம்மளுக்கு கிளாத் இருந்தால் போதும். இந்த ஃபஸ்ட்டில் இருக்கிறது வந்து நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா கிளாத்து, அதை வந்து நான் சின்னதாக அர்க்காட் பண்ணி விட்டுக்கிறேன். ஏன்னா நம்மளுக்கு எந்த அளவுலேருந்து எந்த அளவு வரைக்கும் நம்ம ஃபில்ட்டு வைக்கணும் அப்படின்ற ஒரு ஐடியாவுக்காக நான் இந்த மாதிரி தைக்கிறேன். பாருங்கள், சின்னதாக நம்ம கட் கொடுத்துட்டோம்னா அதுலேருந்து அந்த அளவுக்கு மட்டும் நம்ம வந்து ஃபில்ட்டு வச்சுக்கலாம். இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பஃப் ஸ்லீவ் வைக்கும்போது ஸ்லீவ் ஃபுல்லாக வைக்கிறதுனா நம்மளுக்கு எந்த ஒரு அளவு தேவையில்லை. ஃபில்ட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த லைனிங் கிளாத்து கொடுத்து அப்படியே திருப்பிக்கலாம். பட் வந்து சென்டர் பாயிண்டில் மட்டும் தைக்கிற மாதிரி இருக்கும்போது இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணும்போது நம்மளுக்கு ஈஸியாகவும் இருக்கும், குயிக்காகவும் முடிஞ்சிடும். ப்ளவுஸ் தைக்கிறது நீட்டான ஃபினிஷிங் கூட நம்மளுக்கு சீக்கிரமாகவும் ரெடி ஆகிடும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சென்டர் பார்ட்டில் மட்டும் நான் பஃப் ஸ்லீவ் வர்ற மாதிரி தான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். சென்டர் பாயிண்ட் வச்சுட்டா அதே மாதிரி மேலேயும் ஃபில்ட்டு வந்து நான் ஒரே கீழே வச்சோம் இல்லையா, அதே மாதிரி வைக்காமல் அதுக்கு அப்படி ஆப்போசிட்டில் வைக்கலான்னு நினச்சேன். பட் வந்து இல்லை, அவங்க வந்து ஸ்ட்ரைட்டாகவே வர்ற மாதிரி வைங்க அப்படின்னு சொன்னதுனால நான் என்ன பண்ணிட்டேன்னா ஒரே ஆங்கிள்லேயே வச்சுட்டேன். கீழே எப்படி வச்சோமோ அதே மாதிரி மேலே வச்சுட்டேன். மோஸ்ட்லி பஃப் ஸ்லீவ் வந்து நம்ம கீழே எப்படி ஃபில்ட்டு வைக்கிறோமோ அதுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷனில் தான் மேலே வைக்கணும். பட் வந்து இந்த கஸ்டமர் வந்து பர்டிகுலர் எனக்கு இப்படி தான் வேணும் அப்படின்ற மாதிரி அவங்களே கேட்டதுனால நான் அவங்க கேட்ட மாதிரியே ஸ்டிச் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டிச் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் ஸ்டிச்சிங் பண்ண வீடியோ கிளிப்பிங் வந்து மிஸ் ஆகிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், தேங்க்யூ. ஃபினிஷிங் வந்து இப்படி தான் வந்திருக்கு.